பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு டவுட்டு. அது என்னன்னா, புது சேனல்ல ஓல்டு வீடியோ டவுன்லோட் பண்ணி போடலாமா? கண்டிப்பா சொல்றேன். நீங்க புது சேனல்ல ஓல்டு வீடியோவ டவுன்லோட் பண்ணி போடக்கூடாது. ஏன்னா, நீங்க ஒன்ஸ் YouTubeல அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, அது ஸ்கேன் பண்ணிக்கும். திரும்ப நீங்க டெலீட் பண்ணிட்டு உங்க சேனல்ல அப்லோட் பண்ணாலும், அது ரீயூஸ்டா மாறிடும். ஸோ, நீங்க புதிய சேனல்ல புதிய வீடியோ மட்டும் போடுங்க. பழைய வீடியோலாம் நீங்க டவுன்லோட் பண்ணி போடாதீங்க. அப்படி நீங்க போட்டீங்கன்னா, உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். இது மட்டும் இல்ல, நீங்க நெறைய டவுட் இருக்கும் சரிங்களா? உங்களுக்கு நீங்க புதுசா YouTubeக்குள்ள வரும்போது, உங்களுக்கு நெறைய டவுட் இருக்கும். காப்பிரைட் வராம எப்படி சாங் எடுப்பது? காப்பிரைட் வராம எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுவது? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சினிமா சாங் எப்படி எடுப்பது? இது போன்ற டவுட் எல்லாம் இருக்கும். கண்டிப்பா அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற வீடியோவ பாருங்க. திரும்ப திரும்ப சொல்றேன். நீங்க உங்களுடைய வீடியோவே இருந்தாலும், நீங்க டவுன்லோட் பண்ணி போடக்கூடாது. அதர் சோஷியல் மீடியாலருந்து நீங்க எதுவுமே டவுன்லோட் பண்ணி போடக்கூடாது. ரீயூஸ்டு ப்ராப்ளம் வரும். ஸோ, கண்டிப்பா நீங்க உங்களுடைய ஓன் கன்டென்ட்ட மட்டும் குடுங்க. ஸோ, நீங்க ஃபுல்லா நீங்க வந்து YouTube பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நெனைச்சீங்கன்னா, என்னுடைய YouTube ஃப்ரீ கோர்ஸ்ன்னு இருக்கு. அத பார்த்து நீங்க கத்துக்கங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் சொல்லுங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே வீடியோ ரெடி பண்றேன். ஸோ, நம்மளுடைய வீடியோ தொடர்ந்து அப்லோட் பண்ணப்படுது. கண்டிப்பா நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க.